Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. கெட்டி மேளம் சீரியலோட டைமிங்ஸையும் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஜீ தமிழ் டெலிகாஸ்ட் ஆகிற ப்ரைம் டைம் சீரியல்ஸ் அடுத்தடுத்து டைம் சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ தான் அண்ணா சீரியலோட டைமிங்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அடுத்து சந்தியா ராகம் சீரியலோட டைமிங்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னு போட்டிருந்தேன். ஸோ அந்த ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக கெட்டி மேளம் சீரியலோட டைமிங்ஸையும் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இது டோட்டலாக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் கெட்டி மேளம் சீரியல் 7:30 8:30 வரைக்கும் 1 ஹார் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. 1 ஹார் டெலிகாஸ்ட் ஆகிறதுனால ஜஸ்ட் 3+ ரேட்டிங் தான் வாங்கிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் 4+, 5+னு வாங்கிட்டு இருந்த ஒரு சீரியல் 1 ஹார் டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி குறைஞ்சிருச்சுங்கிறதுனால தான் கெட்டி மேளம் சீரியல் ½ அன் ஹவர் கொண்டு வர போகிறாங்க போல அப்படின்னு சொல்லி நம்மளுமே கெஸ் பண்ணிட்டு இருந்தா. கெட்டி மேளம் சீரியல் 1 ஹார் தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது. பட் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டைமிங்கில் தான். எந்த டைமிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமே கெட்டி மேளம் சீரியல் கம்மிங் மண்டேலேருந்து நைட்டு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அந்த 1 ஹார் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ 7:30 to 8:30 டெலிகாஸ்ட் ஆச்சுல. ஸோ அதுக்கு பதிலாக 7 to 8 டெலிகாஸ்ட் ஆகுது. இந்த சீரியல் வந்த புதுசுலேயே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, தமிழகத்திலே ஃபஸ்ட் டைம் ஒரு 1 ஹார் சீரியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அதை ½ அன் ஹவர் குறைச்சா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி டைமிங்ஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன். கெட்டி மேளம் சீரியல் 7 to 8 டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னா 3+ ரேட்டிங் கான்ஸ்டண்ட்டாக வாங்கும். 2 கீழே வந்தால் தான் ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா 7 to 7:30 டெலிகாஸ்ட் ஆகிற சீரியலுமே 3+ தான் வாங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ 8 to 8:30 அண்ணா சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அண்ணா சீரியல் ஹை பர்சன்டேஜ் 5+க்கு மேலே டிஆர்பி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 8 மணி ஸ்லாட்டையும் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் கெட்டி மேளம் சீரியலோட டிஆர்பி, அதாவது ஒரு ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் நல்லா போச்சு அப்படின்னா 7 to 8லேயுமே அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ஜீ தமிழ் இந்த மாதிரி டைம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கெட்டி மேளம் சீரியலோட இந்த டைம் சேஞ்சஸை பற்றி உங்களோட கருத்துக்குன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.